கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசணும், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பணும். எல்லாரும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஒரு சில நிமிஷங்கள் வாய்களை திறந்து, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் போதுமானவர், இம்மட்டும் எங்களை காத்த நேசரே, இம்மட்டுமா எங்களை வழிநடத்தின நேசரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என் தாவீது சொன்னது போல நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுப்போமா? இம்மட்டும் எங்களை காத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, எபினேசரே உமக்கு நன்றி, எங்களை காத்த தெய்வமே உமக்கு நன்றி, எங்களை வழி நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே. எத்தனை பேரால் சொல்ல முடியும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை? நல்ல வாய்களை திறந்து மௌனமாய் இருக்கிற நேரம் அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி, உங்கள் இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? நல்ல வாய்களை திறந்து, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே, எங்களை உருவாக்கினவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரகபா சதரியா தலபா. அபிஷேகம் பெற்றவங்க நவமான பாஷைகளை பேசுங்க. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாதவைகள் இருக்கிறவை போல் அழைக்கும். ஓ ரகபதியாந்தரபா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை உருவாக்கும், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை உயிர்ப்பிக்கும், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை உருமாற்றும். நல்ல வாய்களை திறந்து நம்மை மறுரூபப்படுத்துகிற பிரசன்னம். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிற பிரசன்னம், கோணலானவைகளை செவைப்படுத்துகிற உங்க பிரசன்னம் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. இந்த மேல் வீட்டறைய ஆண்டவரே, உம்முடைய மேல் வீட்டறையின் அனுபவத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். மீண்டுமாய், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதுவே எங்கள் வாஞ்சை ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுங்க. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட
அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்கார் துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்கார் துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியிலே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். சொல்லுங்க, எங்கள் வீட்டிலே, எங்கள் வீட்டிலே உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் வீட்டிலே, எங்கள் வீட்டிலே உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். முடிந்தால் 2 கரங்களை ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய பெட்டி ஓபேதேதோமனுடைய வீட்டிலே 3 மாதங்கள் இருந்தபோது அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். கர்த்தருடைய பெட்டி 3 மாதம் இருந்ததுக்கே ஆசீர்வாதம். அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டுல நிரம்பி இருந்தால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் நம்முடைய வீட்டுல வாசம் பண்ணினால் எப்படி இருக்கும்? இந்த கடைசி நாட்களில் அநேக வீடுகளிலே தான் பிரச்சனை. அநேக நேரம் நம்ம வீட்டுக்குள்ளதான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அந்த வீடு ஒரு குட்டி பரலோகமாய் மகிமையின் பிரசன்னத்தால கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமாய் இருக்குமானால், கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமாய் இருக்குமானால், ஆவியானவர் உலாவுகிற இடமாய் இருக்குமானால், சத்துருவினால் உள்ள வர முடியாது. சத்துருவின் உட்புகுதல் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது, போராட்டங்கள் இருக்காது, இருளின் வல்லமை செயல்பட முடியாது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவர், எங்களை மாத்திரம் இந்த பிரசன்னம் நிரப்புவதல்ல, எங்கள் வீடு நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் வீடுகளிலே நீர் உலாவுங்கப்பா. ஒவ்வொரு அறையில நீர் உலாவுங்கப்பா. நல்ல ஜபத்தோடு நல்ல கைகளை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க வாஞ்சையோடு சொல்லுங்க, ஆண்டவரே என் வீடு உம்முடைய வீடு, ஆண்டவரே என் வீடு உம்முடைய வீடு, ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுவீராகப்பா, நீர் உலாவுவீராக. என் வீட்டுல என்னென்ன காரியங்கள் ஆண்டவரை கோணலா இருக்கிறதோ, வெறுமையா இருக்கிறதோ, ஒழுங்கின்மையா இருக்கிறதோ, கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வருவதாக. நல்ல கைகளை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம துதிக்கும் போதே தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் இந்த நேரத்துல சொல்லுங்க, ஆண்டவர் இப்பொழுது என் வீட்டில் உங்க மகிமை இறங்கணும் அப்பா, அக்கினி இறங்கணும் அப்பா. வேண்டாத காரியங்கள், சத்துருவின் வல்லமைகள், கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. சொல்லுங்க, வாய்களை திறந்து நல்ல கைகளை தட்டி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க, 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 விடாதீங்க. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா அந்தகார வல்லமைகள், சத்துருவின் கிரியைகள், மாம்சீக எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குவீராகப்பா, பலமாய் இறங்குவீராக. நீர் வாசம் பண்ணுவீராகப்பா. நீர் உலாவுமே, நீர் உலாவுமே. ஷரபலதியந்தரமா. ஹalleluya. எங்களிடமாசைய உள்ளம் நீரம்ப
மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் வரல, நீங்க கானானுக்கு போங்கன்னு சொல்லும் போது மோசே சொன்னாரு, ஆண்டவரே உங்க சமூகம் முன்பாக செல்லாம எங்களுக்கு கானான் வேண்டாம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டும். நீர் எங்களோடு இருக்கிறதுனாலதான் நாங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். நாங்க எதனால் விசேஷித்தவர்கள்? நீரனோடு வருவதினாலே, நீரனோடு இருப்பதினால் தான் ஆண்டவரே நாங்கள் விசேஷித்தவர்கள். உங்க பிரசன்னம் எங்களோடு இருக்கிறதுனால தான் ஆண்டவரே நாங்கள் விசேஷித்தவர்கள். உங்க பிரசன்னம் எங்களோடு இருப்பதினால் தான் ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்கிறோம். உங்களோட பிரசன்னம், உங்க சமூகம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்பாக செல்லணும் ஆண்டவரே. எங்கள் பிரயாணங்களை வாய்க்க பண்ணுகிற உங்க பிரசன்னம், தடைகளை நீக்கி போடுகிற உங்க சமூகம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்பாய் செல்லட்டும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்த ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு பாடல் எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி நாம் பாடலாம். 219வது பாடல் புஸ்தகத்தில் இருக்கிற சாங் நம்பர் 219 சாங். எல்லாரும் சேர்ந்து பாட. சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மலையின் மீது. எல்லாரும் சேர்ந்து, எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நம்புகிறேன், எல்லாரும்
எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றினின்று உயர்த்தினாரே கன்மாலை மீது, தூக்கினாரே சேற்றினின்று உயர்த்தினாரே கன்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் சிங்காசனம் விட்டிறங்கி தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே தூக்கினாரே கன்மாலை மீது, தூக்கினாரே
கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லி சுதந்தரிப்போம். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெய கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் சிலுவையை சுமந்திடுவாய், ஜெய கொடி ஏற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் ஆமென். புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் சிலுவையை சுமந்திடுவாய், ஜெய கொடி. சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே விடுதலையாக்கும். ஜெய கொடி ஏற்றிடுவாய். புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். சொல்லுவோம், நீங்கள் பாடும்போதே ஒரு உன்னத பலன், எல்லா சோர்வுகள் அசதிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. ஒரு தேவ பலன் அடைந்திடுவேன். மீண்டுமாய் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து, சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் தேவ பலன், சேட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் ஷகபா, புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன். முடிந்தால் கைகளை தட்டி பாடலாமா? ஓ ஹalleluya. அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன். ஷரரயா தரமா, காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை கொடுக்கிறவர். சொல்லுங்க, கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து உயரே எழும்பக்கூடியதான ஒரு பலன். நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன் அடைந்திடுவேன், நான் புது பலன் அடைந்திடுவேன், புது பலன். ஓ ராகாசியா தரமா, ஒவ்வொரு மேலும் தேவ பலன் ஊற்றப்படுவதாக, பரிசுத்த ஆவியானுடைய பலன் ஊற்றப்படுவதாக. பலவீன பகுதிகளிலே தேவ
கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாமா? ஓ ஜீசஸ், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் செய்ய, இதை மாத்திரம் அதை மாத்திரம் அல்ல, வயதை குறிப்பிடவில்லை. பவுல் சொல்லுகிறார், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று முடிந்தால் 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒரு 3 முறை இந்த வசனத்தை சொல்ல போகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எல்லாரும் எழும்பின பிறகு சொல்லுவோம். எல்லாரும் எழும்பின பிறகு நல்ல 2 கையை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியமா? லேசான காரியமா? பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நல்ல கைகளை உயர்த்தி, ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கலாம், பலவிதமான போராட்டங்களோடு வந்திருக்கலாம். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கலாமா? சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுப்பார். கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுப்பார். என்னுடைய பலத்தை நான் நம்பவில்லை, கர்த்தருடைய பலத்தை நான் நம்புகிறேன். கர்த்தருடைய பலத்தை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. நல்ல கையை உயர்த்தி, பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடம் மனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடம் மனம் என்னை நீர் நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தால் என்னை நடத்திடுமே. சொல்லுங்க, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. என்னை நடத்திடுமே. எலியாவை வனாந்திரத்தில் சோர்ந்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். எலியாவை போல் வனாந்திரத்தில் சோர்ந்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தால் என்னை நட
கைகளை உயர்த்தி பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை நடத்திடுமே. நல்ல ரெண்டு கையை உயர்த்தி போய் பலனற்று போய் வந்திருக்கலாம். யோசபாத் சொல்லுகிறார், ஆண்டவரே நாங்கள் என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, ஆனால் ஒன்று தெரியும், பலன் உள்ளவனுக்கும் பலன் அற்றவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அன்றைக்கு யோசபாத் கலங்கி போன போது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, யோசபாத்தே நீ பாடுகிறதை நிறுத்து, நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நான் உனக்காக யுத்தம் செய்வேன். பாருங்க, யோசபாத்தோட ராஜாவுடைய வாழ்க்கை எல்லா பக்கத்திலும் பிரச்சனை. 3 கூட்டங்கள் எழும்பி வரும்போது அவர் கலங்கி பயந்து போய் சொல்லுகிற, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்கிறது என்று தெரியலப்பா, நாங்கள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, ஆனால் ஒன்று தெரியும், உமக்கு உதவி செய்வது லேசான காரியம். நல்ல 2 கைகள் ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி அவரே நமக்கு ஒத்தாசை கொடுக்கிறவர். சில நேரங்களில் நமக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது ஒரு பக்கம் இல்லை, எல்லா பக்கமும் சேர்ந்து வரும்போது யோசபாத் ராஜாவை போல நாமும் இப்படிதான் கலங்குறோம். ஆண்டவர் என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா, ஆண்டவரே மருத்துவர்கள் இப்படி சொல்லிட்டாங்க, சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்கு, நாங்கள் என்ன செய்யறதுனே தெரியல ஆண்டவரே, என்ன செய்யறதுனே தெரியல ஆண்டவரே என்ற நிலைக்கு வரும்போது கர்த்தர் நம்மை கைவிடுகிறதல்ல, கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார், நம்மை வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன் அப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் எனக்கு ஒத்தாசை வருவதாக, எனக்கு வருவதாக, ஒத்தாசை வருவதாக, எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். சொல்லுவோமா? லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் உள்ளவன் பலனற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான. நீங்க பாடுங்க, சொல்லுங்க, உமக்கது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம்,
லேசான காரியம், லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். அன்றைக்கு செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய், சமபூமி ஆவாய். நீ பெரிய பர்வதமே எம்மாத்திரம். இன்னைக்கு கர்ஜித்து கொண்டிருக்கிற கோலியாத்தா இருக்கலாம், இன்னைக்கு பெரிய எரிகோ போன்ற மதில்கள் இருக்கலாம், செங்கடல் போல பிரச்சனைகள் இருக்கலாம். ஓ ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். என் ஆண்டவருக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனைகள் சீறி கொண்டிருக்கலாம், கலங்கி போய் இந்த ஸ்தலத்துக்குள்ள வந்திருக்கலாம். பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையே நீ எம்மாத்திரம், வியாதியே நீ எம்மாத்திரம். கர்த்தரை ஆராதிக்கிற எனக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களையே மெழுகு போல உருகச் செய்யுமா? பர்வதங்களையே மெழுகு போல் உருகச் செய்யுமா? ஒரு மெழுகு மேல ஒரு நெருப்பை வைக்கும் போது அந்த மெழுகுவத்தி எப்படி உருகி போகிறதோ, கர்த்தருடைய அக்கினி நம்ம மேல் இருக்கும் போது, கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும் போது, பெரிய பர்வதம் போல இருக்கிற எல்லா காரியங்களும் மெழுகு போல் அது உருகி போகும், உருகி போகும், உருகி போகும், உருகி போகும், ஒன்றுமில்லாமல் போயிரும். ஏஹே சஹாபா ஷதலா. எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ அந்த காரியம் உன்னை மேற்கொள்ளுவதில்லை, மேற்கொள்ளுவதில்லை. ஷஹதரபா நஹந்தரபா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. அவர்கள் உன்மேல் கை போடுவதில்லை, உன் சத்துருக்கள் உன்மேல் கை போடுவதில்லை. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். யோசபாத் ராஜாக்கு விரோதமாய் எழும்பி வந்த கூட்டங்கள், அவர்கள் துதி பாடகர்களை நிறுத்தினார்கள், துதிக்க ஆரம்பித்தார்கள். சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள், ஜெயம் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. நாம் துதித்தால் போதும், தேவ பிரசன்னத்தில் இருந்தால் போதும், கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருந்தால் போதும், ஜெபத்தில் உறுதியாய் இருந்தால் போதும், கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்வார். நீங்கள் சும்மா இருங்கள், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் பாரங்கள் எல்லாம் உம்மேல் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னைக்கு பாரத்தை எல்லாம் அவர் மேல இறக்கி வைத்திருங்க. அண்ணால் தன் இருதயத்தை கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஊற்றிவிட்டாள் என்று வாசிக்கிறோம். அதற்கு பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லையா, துக்கம் முருங்க முகமாய் இருக்கவில்லையா? அநேக நேரத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் வரும்போது மனுஷனிடத்துல போய் மணிக்கணக்கா பேசுறோம், மணிக்கணக்கா சொல்லுகிறோம். யாராகிலும் ஆறுதல் சொல்லுவாங்களா, நமக்கு ஏற்றபடி பேசுவாங்களா? இப்படி எல்லாம் மனிதனுடைய வார்த்தைகளை கேட்க விரும்புகிறோம், மனிதனிடத்திலிருந்து ஆறுதல்களை நாம் விரும்புகிறோம். ஏதாகிலும் உதவி செய்வாங்களா, ஏதாகிலும் செய்வாங்களா என்று. ஆனால் அண்ணால் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல போய்
தன் இருதயத்தை ஊற்றினாலாம். இருதயத்தை ஊற்றினாலாம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அதிகாரம். அவன் இருதயத்தை ஊற்றினாலாம். ஆசாரியன் அங்கிருந்து பார்க்கும்போது அவள் வெறித்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தான். ஏனென்றால் அண்ணால் ஆண்டவருடைய சமூகத்தில் புலம்பி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கும் போது அவள் இருதயத்தில் பேசி கொண்டிருந்தாளாம். சத்தமா பேசல, இருதயத்தில் அழுது கொண்டே பேசி கொண்டிருக்கும் போது தேவன் பாருங்க, ஆண்டவர் சிந்தின, ஆண்டவருடைய பிரசன்னத்துல சமூகத்துல சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீணாய் போகல. அண்ணால் ஆசாரிட்ட சொல்லும் போது, ஆண்டவரே, நான் ஒரு மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, வார்த்தையினால் உடைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, எனக்கு பிள்ளை இல்லை, இப்படியெல்லாம் கதறி அழுந்து கொண்டிருக்கும் போது அவள் தேவ பிரசன்னத்தை விட்டு எழும்பி போகும்போது அவள் துக்கமுகமாய் இருக்கலையா. அநேக நேரத்துல நம்ம வருவோம், ஆராதிப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், போகும்போது திரும்ப அதே பிரச்சனை நினைத்து கொண்டே போயிருவோம். அந்த பாரத்தை ஆண்டவர் சமூகத்தில் வைக்காம போயிருவோம். கடினம்தான். ஆண்டவர் சமூகத்துல இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே, என் பாரத்தெல்லாம் உங்க பாதத்துல இறக்கி வைக்கிற ஆண்டவரே. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். அவர் விசாரிக்கிற தேவன் அவர். நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம் ராஜா. ஓ ரஹபா ஷதரபா, எங்க கண்கள் உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். ஓ ஜீசஸ், எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர பறந்திடுவே, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, பல்லாடி நடப்பதில்லை. உயர பறந்திடுவே, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. மீண்டுமாய், வெட்கப்பட்டு போவதில்லை. உயர எழும்பிடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர பறந்திடுவே, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர எழும்பிடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர பறந்திடுவே. இன்னொரு விசையாய், வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர பறந்திடுவே. இன்னொரு முறை, வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவே, தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவே, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி
வெட்கப்பட்டு போவதில்லை. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்க, பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்த பொங்கி பாடுவே. எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். கடைசியா ஒரு சிலுவை அண்டையில், சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில், பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. At the cross, at the cross, at the cross, where I first saw the light, and the burden of my heart rolled away. It was there by faith I received my sight, and now I am happy all the day. It was there by faith I received mine, and now. கடைசியா ஒரு முறை சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில், சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில், பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. Hallelujah. Hallelujah, 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 கடைசியா எல்லாரும் சேர்ந்து முழு பலத்தோடு we worship you Lord. உயரமும் உன்னதமானவரே, பரிசுத்தரே, you are holy. Hallelujah, hallelujah. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுக நீர் எங்கள் பெருக, எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துவீராகப்பா. எங்கள் பாரங்கள் எங்கள் இருதயத்தை உமக்கு உம்முடைய சமூகத்தில் ஊற்றுகிறோம். நீர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் உட்கார்ந்து